நண்பர்களே, தம்பி இன்னைக்கு புதுவிதமான எக்ஸசைஸ்லாம் ட்ரை பண்ணலான்ற பேரில் மொக்க வாங்கின கதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நண்பர்களே, திஸ் இஸ் டே 61 ஆஃப் மை வாழ்க்கை பயணம். காலைல எழுந்த உடனே சரி பொறுப்பாக இருந்து இதுக்கப்புறம் சரி நம்ம பாடியை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க் அவுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பைக் ஓட்டுறலாம் கண்டினியூஸாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ண ஓரளவுக்கு பாடி கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸில் பார்த்தேன். சரி அதனால் பார்த்தீங்கன்னா அதில் சில பல இதெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. சரி ஸ்டார்டிங் பூஸ்டில் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சிறிது நேரத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன்ற பேரில் கீழே காலை வரைக்கிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத இங்கிலீஷ் புக்கில் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு 2 பேஜை புரட்டிட்டு காலை கடங்கள்லாம் முடிச்சுட்டு காலை உணவு முடிச்சாச்சு. நண்பர்களே தம்பி சாப்பிட்டு முடிச்சதும் பொறுப்பாக வேலை கிளம்பிட்டேன். டைம் 11:15 ஆகுது. ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு டேட்டா எக்ஸசைஸ் வழக்கம் போல் ஒரு 30 செகண்ட் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆயிடுச்சிங்க. மதிய உணவுக்கு என்ன இருக்குன்னா சாப்பாடு, பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், குழம்பு பார்த்திங்கன்னா ரசம், அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு லைட்டாக வச்சுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டதும் தம்பி பொறுப்பாக மறுபடியும் வேலை கிளம்பிட்டேன். துட்டு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாக்கெட்டில் கம்மியாக இருக்குது. அதனால் மணியும் சேர்த்து வைக்கணும். கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் இருக்குது பார்த்துக்குங்க. அதனால தான் டைம் கிடைக்குள்ள பார்த்திங்கன்னா செலவழிக்காமல் கரெக்டாக டைமுக்கு வந்துடுறேன். கரெக்டாக வேலைக்கு வந்துடுறேன். நண்பர்களே, தம்பி ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே வழக்கம் போல் டெட் எக்ஸசைஸ் ஒரு 30 செகண்ட் பண்ணியாச்சு. இதில் பியூட்டி என்னன்னா, நான் 9 மணிக்கெலாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு. இரவு உணவுக்கு ஒரு 4 இட்லி, காலைல வச்ச கார சட்னி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம காலை உணவுக்கு எப்பவுமே காலைல டீ குடிக்கிறப்போ தான் காலை சாப்பாடே சாப்பிடுவோம். மதிய சாப்பாடு சாயங்காலம் சாப்பிடுவோம். இன்றைக்கி தான்ப்பா நைட்டு சாப்பாடு ஓரளவுக்கு கரெக்டான டைமில் சாப்பிட்றேன். ரொம்ப நாளாக என் மண்டைக்குள்ளே இந்த ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் ட்ரை தான் பண்ணேன். அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோ வரல. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த யோசனையை பண்ணிவிட்டு இன்றைக்கான எடிட்டிங்கை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்போலாம் என்னன்னு சொல்லிட்டு தெரில. தம்பி தூங்கக்குள்ளே பார்த்திங்கன்னா செஸ் கேம் விளையாடாமல் தூங்க மாட்டேங்கிறேன். அதனால் லாஸ்ட்டில் ஒரு 2 மேட்சை போட்டுட்டு நானும் தூங்கிட்டேன். ஓவரால் நாள் 60 வரவு செலவு பார்த்துருவோமா. ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1123 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது ஏர்ன் பண்ணுறதுக்கு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த நம்ம பைக் பார்த்தீங்கன்னா 88 கிலோமீட்டருக்கு ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி செலவு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு 30 ரூபீஸ் செலவு பண்ணி அந்த நம்ம பெட்ரோல் பைக்கு பார்த்தீங்கன்னா 289 பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டது. ஸோ இதுதான் நம்மளுடைய 61வது நாள் வாழ்க்கை பயணம்.